ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே, இன்றைக்கி செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் காமர்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதோட ஒன் வேர்ட்ஸ் வந்து 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 20 ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்நேரம் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒன்வேர்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியணும். அதனால் புக் பேக் ஒன்வேர்டு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 16லேருந்து 17 ஒன்வேர்ட்ஸ் வந்து புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் தான் நம்ம கேட்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதே கொஸ்டின் பேப்பர் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லபடியாக பார்த்துங்க. இப்போ 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாருங்கள். வாட் ஆர் தி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நம்ம சேனலில் காமர்ஸ்க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஆடோ டைரக்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது எய்தரா சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ரொம்ப முக்கியமாக, அதாவது நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மார்க் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ தியரிட்டிக்கலாக நீங்கள் எழுதுறதை விட இப்போ சேரட்டிக்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸோ இல்லை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் ஈஸியாக அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.